ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் குட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் மக்களே. வர 27ஆம் தேதி தான் தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. நமக்கு பிரத்யேகமாக நம்ம அந்த படத்தை பார்த்தோம். எப்படி இருக்குது அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா படத்துடைய தயாரிப்பாளர் ரெண்டு ஹீரோ ரெண்டுமே ஒரே ஆள் தான். பணம் இருக்குது அப்படின்றதுக்காக நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த கேரக்டருக்கு நான் பர்ஃபெக்டாக சூட் ஆவேன்ப்பா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பிருத்விராஜ் ராமலிங்கம் அவர் தான் படத்தோட தயாரிப்பாளர், ப்ளஸ் அவர் தான் படத்தோட லீட் ரோலும் பண்ணியிருக்காரு. பர்ஃபெக்டாக சூட் ஆகிறாப்பில் அந்த மிடில் கிளாஸ் ஆள் ஏகப்பட்ட டென்ஷன் டிப்ரெஷனோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கேரக்டரை 100% பிரதிபலிக்கிறாரு இந்த படம் முழுக்கவே. படத்தோட ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா வெக்கம், அவமானம், வேதனை இதெல்லாம் பட்டுட்ருக்கிற ஒரு ஆள் உள்ள இறக்குனதுக்கு அப்புறமா என்னவா மாறுறாரு அப்படின்ற மாதிரி சிங்கிள் நைட்டில் ஒருத்தன் குடிகாரன் பயங்கரமாக குடித்தா என்ன நடக்கும், அவன் லைஃப்பில் அந்த நைட்டில் என்னென்னலாம் மீட் பண்ணான், அதில் அவனுக்கு என்னென்னலாம் நடந்தது, அதில் அவன் என்னென்னலாம் மிஸ் பண்ணான், அதில் அவன் ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டு அப்பாடா நான் இனிமேல் இந்த விஷயத்தை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாங்க ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் குடிக்காத அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்போமா? ஏன் கேட்க மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை அதில் சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து அதில் ஜாலியாக அதே மாதிரி கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள்லாம் சொல்லி அப்படியே ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆமாம் இல்லை இவன் இதில் தெளிவாக இருந்திருந்தானா இந்த பிரச்சனை அவனுக்கு நடந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கிறாங்க. முதல் பாதியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பல இடங்களில் குபீர் நம்ம சிரிக்கிற மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள் வச்சுருந்தாங்க. குறிப்பாக நம்ம ஆடுகளம் முருகதாஸ் அவர் வீட்டில் போயிட்டு நம்ம பிருத்விராஜ் ஒரு அலப்பறை கொடுப்பாப்புல வேறு லெவலில் இருந்துச்சு. நான் பயங்கரமாக சிரித்தேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது ரொம்ப டைட் பேக்காக இல்லாமல் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த கிரிப்னஸ் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இல்லாமல் போனது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அப்படின்ற அந்த விஷயம் நம்மளை ஒரு மாதிரி ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கும்படியாக அந்த கிளைமேக்ஸை எழுதியிருந்த விதம் அப்படின்றது மிக அருமை. வாழ்த்துக்கள் இயக்குனருக்கு. அரவிந்தன் அப்படி தான் இயக்குனர். ஸோ மொத்த டீமுமே பார்த்திங்கன்னா சூப்பராக சிம்பிளாக அழகாக ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்குறாங்க. நான் சோஷியல் மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. ஆனால் நேரடியாக நான் சோஷியல் மெசேஜ் சொன்னேன்னா இங்கே பூமரு கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக அதே டைமில் சீரியஸான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த குட் டே. இந்த குட் டே உண்மையிலே பல பேருக்கு குட் டேவாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த படத்துடைய அந்த சொல்ல வந்த தாட் ப்ராசஸ் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த லீட் ரோல் பண்ணியிருக்காரு இல்லையா பிருத்விராஜ், அவரை பொறுத்த வரைக்கும் வெறுமன ஹீரோ அப்படின்றது இல்லாமல் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தூக்கி சுமக்கக்கூடிய தோளில் சுமந்தா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான கேரக்டருமே அவர் சிறப்பாக எடுத்து இங்கே தமிழ் சினிமா நடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு ஆளாக தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இயக்குனர்கள் கண்டிப்பாக அவரே ஒரு ப்ரொடியூசர். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்ஸ் மற்ற ஹீரோக்கள் படத்துலேயும் அந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் பண்ணால் உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வருவார் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. மற்றபடி ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவங்க ஆகா ஓகோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு இல்லை. ஏன்னா மிச்சம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ கேமியோ மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஓவரால் இந்த படம் முழுக்கவே கொலோச்சி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் ராமலிங்கம் அவர் தான். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இடித்தா கூட ஏன் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான படம் தான் இந்த குட் டே. செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் எழுதியிருந்தாங்கன்னா வேறு லெவலில்